காதல் வரத்தான் செய்யும். அப்படி காதல் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஊர்லலாம் சொல்லுவாங்க, முட்டி செத்த முட்டாப்பைகளுக்கு தான் காதல் வராமல் இருக்கும். அந்த காதல் உணர்வு இல்லை அப்படின்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். எது மேலேயாவது ஒரு ஈர்ப்பு வந்தாதான் மனித உணர்ச்சியோடு இருக்காங்கிறதுக்கு அர்த்தம். நான் அக்கினி சட்டி ஏண்டா அக்கினியில் எப்படிடா உயிர் பிறக்க முடியும்? அக்கினி பரம்பரைமா. அக்கினியில கொஞ்சமா அறிவு மூலம் இருந்தா அக்கினியில ஒரு உயிர் சேருமா? அப்படி சேர்ந்தா வெந்துருண்டா விளக்குன்னு. அதுல நீ பிறக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க, நான் அந்த ஜாதி இப்ப முன்னாடிலாம் நான் அப்படி இருந்தேன்டா, என் ஜாதி எப்படி தெரியுமா? ஏண்டா நான் ஏன் 50 வருஷத்துக்கு முன்னாடி கொட்டாங்குச்சியில தண்ணி குடிச்சிட்டு இருந்ததெல்லாம் மறந்து போச்சு உனக்கு? ஏன் ஜாதி அவமானம்? இப்ப நம்ம ஜாதி பெருமை பேசி வெட்டி கொள்றோம். ஏன் கொள்றோம்? அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு ஏன் வெறி பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மத வெறியோ ஒரு ஜாதி வெறியோ எந்த அளவுக்கு மோசமானதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமூகத்துல ரொம்ப ரொம்ப கேவலமா நம்ம எதை சொல்லுவோமோ அந்த வார்த்தையை சொல்லி அதை நம்ம சொல்லலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் சேர்ந்து பேசிட்டாங்க, இல்ல ஒரு ஆணோ பெண்ணோ சேர்ந்து காதலிச்சுட்டாங்க, ஐயோ புனிதம் கெட்டு போச்சு ஓய் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதி வெறியை தூக்குறோம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, அப்பா அம்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெக்குறாங்க. நம்ம சொல்லுவோம் தமிழ் சினிமாவில், பால் ஊட்டி சீராட்டி பிஸ்கெட் ஊட்டி ஒரு குழந்தைய வளர்க்குறோம். அந்த குழந்தைய வளர்த்து வேணுங்கிறது வேணாங்கிறது எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அந்த குழந்தைக்கு. அது ஒரு கட்ட வயசுக்கு மேலே ஒருத்தனை காதலிச்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறதும் இதே சமூகம் தான். எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்துச்சோ அந்த அப்பா அம்மாவே என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய நீ அப்படி நீ இப்படின்னு ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க. ஏன் பேசுகிறீங்க? ஒன்றுமே இல்லை, அந்த பொண்ணு தனக்கு பிடிச்சவனை காதலிச்சிட்டான். இந்த காதலுங்கிறது இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஐயோ தப்பு ஓய் புனிதம் கெட்டு போச்சு ஓய்ன்னு சொல்கிற அளவுக்கு மாறி போச்சு. ஆனால் காதலுங்கிறது எப்படின்னா, நமக்கு பசி எடுத்தா எப்படி ஒரு உணர்வு வருதோ, நமக்கு தாகம் இது பண்ணும்போது தண்ணி குடிக்கிற ஒரு உணர்வு வருதோ, அப்படி மாதிரி வயசு ஒரு ஆணும் பெண்ணுக்கும் ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் வரும், ஒரு ஹார்மோனல் இம்பேக்ட் வரும். காதல் வரத்தான் செய்யும். அப்படி காதல் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஊர்லலாம் சொல்லுவாங்க, முட்டி செத்த முட்டாப்பைகளுக்கு தான் காதல் வராமல் இருக்கும். இந்த முட்டி செத்த முட்டாப்பைகளுக்கு தான் காதல் வராமே இருக்கும். அந்த காதல் உணர்வு இல்லை அப்படின்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். எது மேலேயாவது ஒரு ஈர்ப்பு வந்தாதான் மனித உணர்ச்சியோடு இருக்காங்கிறதுக்கு அர்த்தம். அந்த உணர்ச்சி இல்லை அப்படின்னா நீ செத்துட்டேன்னு தான் அர்த்தம். இப்படி செத்த உனக்கு காதல் வரலைன்னா வந்தா என்ன, வராட்டி எங்களுக்கு என்ன? ஜாதி வெறி பண்ணுறவனுக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு பக்கம் லவ் பண்ணியிருப்பானுங்க, பண்ணாமலே எவனும் இருக்க மாட்டான். காலேஜில் வந்திருக்கோம், ஸ்கூலில் வந்திருக்கோம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்க. அந்த காதல் சேரலைன்னு எவனுக்கும் சேரக்கூடாது. இப்போ தனக்கு நேர்ந்துருச்சு, இன்னொருத்தர் எப்படி அந்த ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு வயிற்றெரிச்சல் எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்கள் இந்த ஜாதி வெறிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக எனக்கு இறுகி போச்சு, ஜாதி வெறி பண்ணாலே நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்காது. இன்னைக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பூஜை இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க. முன்னாடி சொன்னாங்க, நான் அக்கினி சட்டி ஏண்டா அக்கினியில் எப்படிடா உயிர் பிறக்க முடியும்? அக்கினி பரம்பரைமா. அக்கினியில் கொஞ்சமா அறிவு மூலம் இருந்தா அக்கினியில் ஒரு உயிர் சேருமா? அப்படி சேர்ந்தா வெந்துருண்டா விளக்குன்னு. அதில் நீ பிறக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதில் நான் பிறந்தான்னு பெருமை பேசுவான், பின்னாடி 3 இன்ச்சுக்கு டிஷர்ட்டை போட்டு அக்கினி சட்டியுமா. ஏண்டா அக்கினி உனக்கு ஒரு மண்ணாவது தெரியுதா? கொஞ்சமாவது மண்டல படிங்கடான்னு சொல்ல கேட்குறானுங்களா? கேட்க மாட்டானுங்க. சொல்லுவாங்க, நான் அந்த ஜாதி இப்போ முன்னாடிலாம் நான் அப்படி இருந்தேன்டா, என் ஜாதி எப்படி தெரியுமா? ஏண்டா நான் ஏன் 50 வருஷத்துக்கு முன்னாடி கொட்டாங்குச்சியில் தண்ணி குடிச்சிட்டு இருந்ததெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? இந்த தெருவில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக் வச்சிருக்க முடியுமா? பிசியோ எம்பிசியோ எஸ்சியோ எஸ்டியோ 50 வருஷத்துக்கு முன்னாடி பைக் வச்சிருக்க முடியுமா? நான் ஆண்ட ஜாதி பேசுகிறேன், இதே தெருவில் நடந்து போயிருக்க முடியுமா நீ? இப்போ ஒரு 30 வருஷமா இந்த அரசோட திட்டங்கள்னால இந்த இயக்கங்களோட பயனால நீ கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க. இன்னைக்கு எல்லா சமூகம் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம். அதனே உனக்கு என்ன கெட்டு போச்சு? இந்த ஜாதி மாதிரி காதலிச்சா ஏதாவது ஒன்று நடக்குமா? ஏதாவது நோய் வருமா? இல்லை ஜாதி மாதிரி காதலிக்கிறனால என்ன நடக்கும் இந்த சமூகத்தில்? ஒரு மண்ணும் நடக்காது. நடக்க வேண்டியது நடந்தால் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை எதில் சேர்க்கணும் தான் பிரச்சனை. அதாவது இந்த ஜாதி மாதிரி காதலிச்சிட்டா குழந்தை பிறந்துடும், நடக்க வேண்டியது நடந்துடும். அப்போ என்ன ஆயிரும்னா, பால் ஊட்டி சீராட்டி வளர்ந்த பொண்ணு இன்னொரு ஜாதிக்காரனோட சேர்ந்துருவான். இன்னொரு ஜாதிக்காரனை சேர்ந்தா என் பெருமை போச்சு அப்படின்னு குதிக்கிறான். உண்மையாலுமே அப்படி குதிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கா, ஒரு விஷயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது.
இன்னைக்கு ஒரு சமூகம் கொஞ்ச அளவுக்கு மாறிட்டாங்க. எப்படின்னா, எங்கேயோ இருந்தாலும் பரவாயில்லப்பா, அவன் நல்லா இருந்தால் போதும், அவன் சந்தோஷமா இருந்தால் போதுமா. ஆனால் பின்னாடி ஜாதிக்காரன் என்ன சொல்லுவான், ஐயோ உன் பொண்ணு அப்படியா, உன் பொண்ணு இப்படிடா, வேற ஜாதிக்காரன் போயிடுச்சு, நம்ம பெருமை என்ன ஆகிறது? உன் பெருமை எதில் போய் முடியும்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஆடு மாடு கூட்டமா, ஒரு மனித தன்மையே இல்லாமல் ஒரு மிருகமா, 5 அறிவு தான் மனுஷனுக்கு, 6 அறிவு தான் மனுஷனுக்கு சொல்கிறோம். இல்லை நாங்கள் 5 அறிவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் உன் பெருமையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம வரலாறுகள்லாம் படிக்கும்போது நாங்கள் வந்து அண்ட பரம்பரை இந்த பரம்பரைன்னு பேசுவோம். ஒன்றும் இல்லை, ஒரு 30-40 வருஷம் பின்னாடி போயிருந்தீங்கன்னா இங்கே கழுத்தில் கொட்டாங்குச்சி கட்டிட்டு ரோடாக போய் தண்ணிக்கோ இதுக்கோ பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம். அதுதான் நம்ம பரம்பரை வரலாறு. வேறு என்ன வரலாறு? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாரா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா சொத்து வச்சுருந்தாரா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்மளை படிக்கக்கூடாது, நீ எல்லாம் வந்து படிச்சுட்டாலே இந்த நாட்டில் தீட்டாயிடுவோய், நீலாம் எப்படி போய் படிக்கலாம் அப்படின்னு கேட்குற சூழல் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த கேட்குற சூழலை மாற்றி இன்னைக்கெல்லாம் படிச்சிருக்காங்க. இன்னைக்கே நம்ம ஜாதி வரி பேசுகிறோம், எல்லா ஜாதியும் தான் பெருசுன்னு சொல்கிறோம். இன்னைக்கு நீங்கள் டிவியில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னைக்கு மிக அருகில், சென்னைக்கு மிக அருகில். ஆனால் அது இருக்கும், செங்கல்பட்டில் இடம் இருக்கும். ஆனால் அந்த இடம் இத்தனை லட்சம் இத்தனைன்னு விளம்பரம் பண்ணுவான். நம்ம ஒன்றும் சொல்ல, டி நகர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் கிண்டி. சென்னை கிண்டி, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உயர்கல்வி நிறுவனம் சென்னையில் இருக்குது. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான். அங்கே எத்தனை ஜாதி உன் ஜாதிக்காரன் படிக்கிறான்? எவனா சொல்ல முடியுமா? நான் ஆண்ட ஜாதி பேசுகிறேன், 10 பேர் என்கிட்ட படிக்கிறான்னு சொல்ல முடியுமா? இந்த ஆண்ட ஜாதி பேண்ட ஜாதி பெருமையெல்லாம் எங்கே பேசுகிறேன்னா, ஐஐடியில் கக்கூஸ் கழுவிட்டு இருக்கேன். கக்கூஸ் கழுவ சொல்லி பேராசிரியர் சொல்கிறான். அப்போ எந்த ஜாதிக்காரனா, ஐயோ நம்ம ஜாதிக்காரனை போய் கக்கூஸ் கழுவு சொல்கிறானே, போய் கேட்கலான்னு எவனாவது வருவானா? எவனாவது எந்த மடையனாவது இன்னைக்கு போராட்டம் பண்ணுறானா? அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இது வந்து நம்ம இயல்பாக நடக்கிற ஒரு இயற்கை. இது எங்கேயோ வந்து செயற்கையாக திணிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியும். ஒரு இயற்கை உணர்வு. அந்த இயற்கை உணர்வு வந்துட்டாலே உடனே பதறான், பொண்ணை திட்டுறான், பையனை திட்டுறான். பையன் பொண்ணை திட்டி உடனே ஐயோ என் குடும்ப பெருமை போயிடுச்சு, என் கொலை பெருமை போயிடுச்சு, ஐயோ மாறி போயிட்டேடா பாவி அப்படின்னு திட்டுறோம். இந்த மாறி போனதுனால ஏதாவது ஒரு சதவீதம் அவனுக்கு கெட்டு போயிருக்கா? இன்னைக்கு ஜாதி மாதிரி காதலிச்சவங்க எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க. யாருமே இன்னைக்கு வந்து நாங்கள் இதை இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்கள கம்மி. அது வந்து ஒரு ஜாதி மாதிரி காதலிச்சா ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் இருந்தால் தான் எந்த உணர்வுலையும் எந்த உடல் உறவுலையும் நம்ம வந்து திருப்தியாக இருக்க முடியும். அதெல்லாம் இந்த பசங்களுக்கு வந்து புரியாது. இதை விட ரொம்ப இதானது, இப்போ வந்து பையன் வந்து நல்லா படிக்கிறா, அப்படி நல்லா, இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ அறிவியல் டீச்சர்லாம் இருப்பாங்க உதாரணத்துக்கு, நல்லா படிச்சிருப்பார், கழுத்தில் உத்திராட்ச கொட்டையும் நெத்தியில் திருநீர் மாலையும் போட்டிருப்பார். ஆனால் அறிவியலில் PhD படிச்சிருப்பார். ஏன்? அறிவியலுங்கிற ஒரு சப்ஜெக்டே அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறது தான். இன்றைக்கி நீங்கள் கொஞ்சமாவது மனித மூளையில் எங்கேயாவது கடவுள் உணர்ச்சி இருக்கா, எங்கேயாவது ஜாதி உணர்வு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிடையாது. மனிதன் பிறக்கும் போதே வெறுமனே தான் பிறக்கிறான், அம்மனை கட்டியாக தான் பிறக்கிறான், எந்த இதுவும் கிடையாது. ஆனால் நீ அதில் வந்து என்ன பண்ணுற, ஜாதியை பூத்துற, மதத்தை பூத்துற, நான் என் பெருமை என் இது அதுன்னு மயிறு மண்ணாங்கட்டின்னு சொல்கிறேன். அதில் ஏதாவது 1% உண்மை இருக்கா? உண்மை சொல்கிறீங்களா? கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டாலே போதும். இன்றைக்கி பெரியவங்களோ ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோ இல்லை இந்த சமூகத்தில் நான் கருப்பு சட்டையே போட்டிருந்தாலும் சரி, ரோட்டில் போய் ஏதாவது கொடுத்துட்டாலோ நல்லா பார்ப்பாங்க. உடனே பார்த்துட்டு நீங்கள் என்ன நல்லா பேசுகிறீங்களே, நீங்கள் என்ன ஆளுங்க, நல்லா பேசுகிறீங்களா, நீங்கள் என்ன, அடே நாங்கள் ஜாதி எதிர்த்தா பிரச்சாரமே பண்ணுறோம், ஆனால் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் என்ன ஆளுங்க. இப்போ நம்ம பெண்கள் வந்து இயல்பாக வந்து நோட்டீஸ் கொடுக்க போகும்போது, நீ ஆமாம் நீங்கள் முஸ்லீமாமா அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா கிறிஸ்டினான்னு கேட்பாங்க. ஏன் நாங்கள் இந்து மதத்தில் தான் இருக்கிறோம், இந்து மதத்தை எதிர்த்து தான் நோட்டீஸ் கொடுக்குறோன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த அடையாளங்களை வச்சு பார்த்தாலே கண்டுபிடிக்கிற அளவுக்கான ஒரு சிஸ்டம், கண்ணில் பார்த்தாலே அப்படியே ஃபயராக இருப்போம், இவன் நம்மளாலையும் வந்தாலும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எனக்கு கிண்டியிலையோ ஐஐடியிலையோ இல்லை உயர்கல்வி நிறுவனங்களே எத்தனை பேர் உங்கள் ஆள் இருக்கான்? முதலியார், தேவர், வன்னியர், கவுண்டர், ரெட்டியார், எத்தனை பேர் இருக்கான்? அங்கே எத்தனை தலித் பேராசிரியர்கள் இருக்கிறான்? ஒன்றும் கிடையாது. அங்கெல்லாம் போய் ஏங்க நம்ம ஆள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, ஒரு 2 சீட்டு கொடுங்க அப்படின்னு அவனா கேட்குறானா? ஆனால் இந்த சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுறான், பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் பினாமி வச்சு சொத்து சேர்த்துட்டு இந்த ஜாதினால் தான் பலன் அடைஞ்சு தான் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துட்டு ஒரு 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டான். நீ என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லாமல் சொத்துக்கே வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற. இன்னும் சொல்ல போனால் இங்கே வெட்டுறான், உங்களை தூண்டி விட்டு ஒரு உணர்ச்சி தான். இப்போ நான் பேசுறது ஒரு உணர்ச்சி இருந்தே ஃபயர் ஆகி
ஐயோ நீங்கள் இப்படி சொல்லிட்டியாப்ப அப்படின்னு சொல்லி கையெல்லாம் முறுக்கி நாக்கு பூச்சி வெளியே வர மாதிரி பேசினாலும் ஒரு மண்ணு நடக்காது. அந்த இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணும். அறிவு இருக்கிற சமூகம் சிந்திக்கும். அப்படி இயல்பாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் ஜாதியாக மறுத்துடுவீங்க, மதத்தை மறுத்துடுவீங்க. இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் எதுக்கு கோ எஜுகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆணும் பெண்ணும் சரிசமமாக சேர்ந்து பழகணும். அப்படி பழகினா இயல்பான வரக்கூடிய உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும். அதை எந்த கடவுளாலேயோ எந்த மதத்தாலேயோ எந்த ஜாதி சங்கத்தாலேயோ கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்திட்டா அப்படின்னா உனக்கு தான் உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அப்படி உணர்ச்சி இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜாதியை தூக்குறோமே, நமக்கு அது அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அதிகம். அதுதான் நாங்கள் மனிதம் நமது அடையாளம். மனுஷனை மனுஷனாக பாருங்க, ஜாதியாவோ மதமாவோ மத வெறியாவோ பார்க்காதீங்கன்னு சொல்கிறது தான் மனிதம் நமது அடையாளம். ஒரு பொண்ணு காதலிச்சாலோ அல்லது ஒரு பையன் காதலிச்சாலோ அதை இயல்பாக எடுத்துக்கங்க. அது ஒன்றும் இல்லை, பேசுங்க, பேசி சரி பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து வாழ விடுங்க, அவங்களுக்குள்ள ஒரு புரிதலை உண்டாக்குங்க. அதெல்லாம் இந்த சமூகத்தில் ஒன்றும் புனிதெல்லாம் கெட்டு போயிடாது, ஒரு மயிரும் நடக்காதீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதான் எங்கள் பரப்புரை பிரச்சாரத்தோட நோக்கமே ஒழிய வேற பெரிய அளவில் நாங்கள் எதுவுமே சொல்லலை. வாய்ப்புக்கு நன்றி.